அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. அந்த வேலைன்றது அவசரப்படாமல், பதட்டப்படாமல், பயப்படாமல், நிதானமாக வேலை நடந்தால் அதுக்கு பேர் தான் வேலை. அந்த வேலை பதறாத காரியம் சிதறாது, பதறாத காரியம் சிதறாதுன்னு முன்னோர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் அவசரம், ஓட்டம், பயம், பதட்டம், வேலை சிதறுது. அந்த வேலை சிதறும்போது கவலையாக மாறிடும். ஆகவே வேலை சரியாக இருக்க, வேலை செய்கிறது ஒன்றும், வேலை வாங்குறது ஒன்றும். வேலையை வாங்கலாம், உசுரை வாங்கக்கூடாது, பிராணனை வாங்கக்கூடாது. அடங்க தெரிஞ்சவனுக்கு தான் அடக்க தெரியும்பாங்க. முதல்ல நாம் வேலை செய்கிறதுக்கு கற்றுக்கணும். அதே சமயம் வேலை வாங்குறது அதட்டி, மிரட்டி, திட்டி, உருட்டியெல்லாம் யாரையும் வேலை வாங்க முடியாது. தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்கு நீ முதுகுக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தட்டி கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும். முதுகை முதுகில் குத்துற வேலை இருக்கக்கூடாது. இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கம்பெனிகளில் எம்டின்னு இருப்பார், மேனேஜர் இருப்பார், சூப்பர்வைசர் இருப்பாங்க, லேபர்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்படி படித்தரங்கள் உண்டு. அவர் எம்டி மேனேஜரை மிரட்ட, உருட்ட, அவசரப்படுத்த, மேனேஜரு அதுக்கப்புறம் சூப்பர்வைசரை மிரட்ட, உருட்ட, அவசரப்படுத்த, சூப்பர்வைசரு லேபர்ஸை பிடிச்சி கடிக்க, அங்கே சவுக்கடி கொடுத்த மாதிரி குதிரை ஓட்டமாக ஓடும், வேலை ஸ்பீடாக நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த குதிரை தவறி இடறி கீழே விழுந்து நம்மளையும் கவுத்து விட்டுரும். அதே குதிரையை தட்டி கொடுத்து கவனமாக அதை சவுக்கில் அடித்தாலும் ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. எல்லோரும் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டு கிடையாது. தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழன்பாங்க, மகளை தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோழிம்பாங்க. அதனால் குறிப்பிட்ட அளவு வயசுக்கு மேலே வந்தவங்களை வாலிபர்கள், இளைஞர்கள், பெரியவங்களை எல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அந்த சொல்லி அவங்களுக்கு வேலையை சொல்லி கொடுத்து வேலையை வாங்கணும், உசுரை வாங்கக்கூடாது, பிராணனை வாங்கக்கூடாது. இந்த தனியார் நிறுவன காவலாளிகள் உலகம் முழுக்க, முக்கியமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் மிகவும் துன்புறுத்தப்படுறாங்க. காவலாளிகள், தனியார் நிறுவன காவலாளிகள் மட்டுமில்லை, எல்லா தரப்பு வேலையாட்களுமே 8 மணி நேரம்தான் வேலைன்னு ஒரு கணக்கு இருக்குது. லேபர்ஸ் போர்டு சட்டம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வேலையில் 4 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக வேலையை வாங்கக்கூடாது. அதில் அரை மணி நேரம் சாப்பாடு டைம் இருக்குது, 15 நிமிஷம் டீ டைம் இருக்குது. இப்படி 1 மணி நேரம் போனால் 7 மணி நேரம் தான் வேலை செய்யணும். இந்த 7 மணி நேரம் தான். 4 மணி நேரத்து இடையில கொஞ்சம் கேப் விடணும், சாப்பாடு டைமும் டீ டைமெல்லாம். 8 மணி நேரம் வேலை கொடுத்தா தான் அவன் துவைக்க, குளிக்க, இந்த சேவிங் பண்ண, சுத்தபத்தமாக வேலைக்கு சேர முடியும். வேலை ப்ராப்பராக இருக்கும், செவனே இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் 8 மணி நேரம் டியூட்டி, 4 மணி நேரம் ஓட்டின்னு போட்டு 12 மணி நேரம் சக்கையாக பிடிக்கிறாங்க எல்லா பக்கமுமே. அதனால் என்னது, வேலை தரம் பாதிக்கப்படுது. இதில் லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 12 மணி நேரம் வேலை கொடுங்க, எங்களுக்கு சம்பளம் சேர்த்து கிடைக்கணும்னு கேட்குறாங்க. 8 மணி நேரத்துக்கே நல்ல சம்பளம் கொடுக்கலாம் முடியும். அந்தளவுக்கு வருவாயை பெருக்கணும், கரெக்டாக தொழிலை ப்ராப்பராக செய்யணும், கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரத்தில் வேலைக்கு போக வர 2 மணி நேரம் ஆயிரும். மிச்சம் 2 மணி நேரம் ப்ரஷ் பண்ண, பல்லு துறக்க, ப்ரஷ் பண்ண, குளிக்க, துவைக்க, இதுக்கு சரியாக போயிடும். அப்புறம் பேப்பர் படிக்க, ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு 4 மணி நேரம் போயிடும். நண்பர்களே, அவை 24 8 மனுஷ வாழ்க்கை தெரிஞ்சுக்க. இப்போ நீ எந்த 8 இப்போ இருக்க தெரிஞ்சுக்க. இக்கட ராமையா, எந்த 8க்குள்ளே உலகம் இருக்குது ராமையா. முதல் 8 ஆடாதது விளையாட்டில், 2ஆம் 8 முதல் 8 ஆடாத விளையாட்டில் ஒரு பாட்டு இருக்குது, பாஷான்ற படத்தில். இக்கட ராமையா என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம் நண்பர்களே. ஆகவே 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்க, எந்த 8 இப்போ இருக்க தெரிஞ்சுக்க. ஆகவே அடுத்த உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. வேலை செய்வதற்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலை வாங்குவதற்கு அப்போது தான் நமக்கு தெரியும், புரியும். உயிரை வாங்கக்கூடாது, பிராணனை வாங்கக்கூடாது. அனைவரும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். கட்டுப்பட்டு இருப்பது என்பது வேறு, சுதந்திரமாக செயல்படுவது என்பது 2, 3 தான். அடிமைத்தனம் கூடாது. வற்புறுத்துவது என்பது வேறு, வலியுறுத்துவது என்பது வேறு. வலியுறுத்த வேண்டுமே தவிர வற்புறுத்தக்கூடாது. பாடம் போட்ட வேண்டுமே தவிர பாடம் திணிக்கக்கூடாது. ஆகவே நண்பர்களே, நாம் நல்ல விதமாக வலியுறுத்தி நல்ல வேலைகளை செய்து அனைவரும் ஒன்றுவிட்டு வாழ்வோம். ஒன்றுவிட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிட்டு அனைவருக்கும் தாழ்வு. பணம்னு போட்டு சக்கையாக பிழிஞ்சால் எல்லாம் தெரிச்சிடும்.
போட்டு ஒரு மிஷினை போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிஷினை போட்டு அளவுக்கு வேலையை வாங்கினா மிஷின் வேலையை விட்டுரும், உயிரை விட்டுரும். அதே மாதிரி தான் மனிதர்களை சக்கையாக பிடிக்கக்கூடாது. மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே, இது மாறுவது எப்போ தீர்வது எப்போ ரொம்ப கவலை என்று பாடு உள்ளது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, அவன் காற்றும் பூமியும் மதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான் என்ற பாடலும் உள்ளது. அவை ரா ரா ராமையா என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். மனுஷன் சாப்பிட்றாண்ட தம்பி பயிலே, மாறுவது எப்போ தீர்வது எப்போ ரொம்ப கவலை என்ற பாடலை கேட்போம். ரா ரா ராமையா என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். நண்பர்களே, நாம் வேலை செய்வோம், வேலை வழங்குவதே வேலை, செய்யும் தொழிலை தெய்வம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.